வாழ்க்கையில் இதே மாதிரி நகரத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு தோணுன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாம் இது எப்படி சொல்ல போகிறோம், இது என்ன செய்ய போகிறோம், நம்ம சொன்னால் கேட்பாங்களா, நம்ம சொன்னால் புரியுமா இவங்களுக்கு, என்ன மொழியில் சொல்கிறது, என்ன ஆட்டிடியூடில் சொல்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் எனக்கு இருந்துச்சு. என்கிட்ட நிறைய கதை இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது, என்னை பற்றி ஒரு அடையாளம் இருக்குது. ஆனால் அதை கேட்பதுக்கோ அதை நின்று பேசுவதற்கோ எங்கள் சென்னையில் யாருக்கு தெரியும், நமக்கு ஒருத்தரும் தெரியாது. நான் சென்னை முழுவதும் நான் நடந்து திரிஞ்சிருக்கேன், சென்னை முழுவதும் அலைஞ்சிருக்கேன். ஒரு 6-7 மாதம் எங்கெங்கேயோ படுத்து புரண்டு எந்திரிச்சிருக்கேன் நான். ஆனால் ஒன்றே ஒன்று, யாராவது பேசினாங்கன்னா என்கிட்ட வந்து ஒன்றே ஒன்று இருந்துச்சு, அந்த ஊர் இன்னாரு இந்த வேலை, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, எனக்கு ஒரு வேலை கொடுங்க, நான் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன், இதைத்தான் சொல்ல முடிஞ்ச ஒழிஞ்சு இதை தாண்டி என்னை பற்றி அவங்களுக்குள்ள ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்குவதற்கோ, இல்லை எனக்கு உதவுவதற்கோ, இல்லை என்னை புரிந்து கொள்வதற்கோ, இல்லை என் கைகளை பற்றி கொள்வதற்கோ அவங்களுக்கு எதையுமே என்னால் சொல்ல முடியல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு, என்கிட்ட மொழியே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே என்கிட்ட சொல்ல திருப்பி மாரி செல்வராஜ் லா காலேஜ் படிச்சிருக்கேன், இந்த ஊர் இன்னாரு, இங்கேருந்து வந்திருக்கேன், ஓடி வந்துட்டேன், வீட்டில் பிரச்சனை, ஊரில் பிரச்சனை, திரும்பி போக முடியாது, இதையே தான் நான் திருப்பி மனிதர்கள்ட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். எல்லாருமே இது, ஏன்னா இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நகரம் முழுவதும் மனிதர்கள் முழுவதும் தனக்கு ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி போட்டுக்கிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இதை தாண்டி மனிதர்கள் நம்மளை எடுத்துக்கொள்வதற்கு, யாருனே தெரியாத ஒரு மனுஷன் நம்மளை எடுத்துக்கொள்வதற்கு, நம் கைகளை இருக்க பற்றி கொள்வதற்கு, இல்லை என்னோடு வா என்று சொல்வதற்கு, இல்லை என்னோடு தங்கு என்று சொல்வதற்கு, இல்லை உன்னை நீ பேசு என்று சொல்வதற்கு, இன்னும் பேசு என்று சொல்வதற்கு இன்னும் ஏதோ ஒன்று தேவைப்படுது. அந்த மொழியை அது என்கிட்ட இல்லை அப்படிங்கிற என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சு. என்கிட்ட வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் இவ்வளோ பேசுகிறேன், நீங்கள் கேட்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கேட்க மாட்டீங்க, சாப்பிட்டியான்னு கேட்குறீங்க, அதை தாண்டி ஒன்று கேட்க மாட்டீங்களான்னு ஒரு கேள்வி எனக்கு இருக்குது. ஏன்னா சாப்பாடு எனக்கு பிரச்சனையாகவே இல்லை, நான் பசியை தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருந்தேன் சென்னையில். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒன்று கேட்பாங்கன்னு எதிர்பார்த்தேன் நான், ஆனால் அதை யாருமே கேட்கல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு. எனக்கு ராம் சார் அப்படின்னு ஒருத்தர் வர்றார், ராம்னு ஒருத்தர் வர்றார், அவர் பேசுகிறாரு என்கிட்ட. ஒரு இலக்கியம் படித்த ஒரு சந்திக்கிறேன், முதல்ல புத்தகங்களை வாசித்து புத்தகங்களுக்குள்ளாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒருத்தரை என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிறேன். அவர் தான் முதல்ல என்கிட்ட கேட்குறாரு, திருநெல்வேலியிலேருந்து ஏன் ஓடி வந்தேன்னு கேட்குறாரு. முதல் கேள்வி, ஏன் ஓடி வந்தேன்னு கேட்க பரவாயில்ல, முதல்ல உன்னை பற்றி சொல்லு அப்படிங்கிறார். உன் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படிங்கிறார். என் ஊர் எப்படி இருக்கும், என் ஊர் ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்குது. என் ஊர் நீங்கள் சொல்லுவீங்கள்ல, ஆதிச்சநல்லூர்னு ஒரு ஊர், ஆதிச்சநல்லூர் தொல்பொருள் நாகரிகம் சொல்லுவீங்கள்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் சுற்றி வயக்காடு இருக்கும், அதுக்கப்புறம் சைடில் குளம் இருக்கும், அதுக்கப்புறம் ரோடு இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய ஆடு மாடு 500 வீடு இருக்கும், அதுக்கப்புறம் எனக்கு சொல்ல தெரியல. இதெல்லாம் நான் கண்ணில் கண்டது. உன் ஊரை பற்றி, உன் ஊர் பிடிக்கலன்னு தானே நீ கிளம்பி வந்திருக்க. நீ பிறந்து கிட்டத்தட்ட வந்து 25 வருஷம் உங்கள் அம்மாவோட மடியில் படுத்து கிடந்து உருண்டு உன்னோட நண்பர்கள், சொந்தங்கள், தோழிகள், காதலிகள், ஆடு மாடு இதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்க அப்படின்னா உன் ஊரின் மீது உனக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, அதை சொல்லு அப்படின்னு கேட்டார்.